வெல்கம் டு ஐக்கயம் நியூயம் கஞ்சமலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாமா. த சம் ஆஃப் டூ integers is an integer since addition of integers is an integer. We say that integers are closed under addition. This property is known as closure property of integers on addition. Closure property அப்படின்னா என்னென்னா, எனி டூ integers எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சரும் இன்டீஜராக தான் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் எனி டூ இன்டீஜர் அப்படிங்கிறத வேரியபிள் எடுத்துட்டாங்க. ஏபி அப்படின்ற ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ஏபி அப்படிங்கிறதும் இன்டீஜராக தான் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா -3 + 4 இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் ஒரு நம்பர் மைனஸ்லேயும் தான் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். இப்போ இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா -3 and 4 அப்படிங்கிறதும் இன்டீஜர், ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரு 1ம் இன்டீஜர். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அடிஷனில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் ஏபி எடுத்துக்கிறோம். a + bன்னு ஆட் பண்ணாலும் சரி, b + aன்னு ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டூ இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 செகண்டாக எழுதியிருக்கோம், செகண்டாக இருக்கக்கூடிய 3 ஃபஸ்ட்டாக எழுதியிருக்கோம். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் மைனஸ் சிம்பிள்லேயும் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். சப்ராக்ட் பண்ணலாம். 8லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 5. பெரிய நம்பர் என்னது 8, 8ஓட சிம்பிள் +5ன்னு வருது. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். 8லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 5, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அடிஷனுக்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி 3 integers a, b, c. இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 2 இன்டீஜர் எடுத்தோம். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 integers எடுத்துக்கிறோம். 3யும் ஆட் பண்ணுறோம். a + b + c ப்ராக்கெட்ஸ் இருக்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு b + cயை ஆட் பண்ணிவிட்டு ஏவை ஆட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு a + b ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சியை ஆட் பண்ணும்போதும் ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சம் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ரெண்டு மைனஸ் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போடுவோம். மைனஸ் சிம்பிள் 9 + 2 என்ன வரும், 11. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7 + இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இங்கே பார்க்கலாம். இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். -7 -2 ரெண்டு சேம் சிம்பிள். ஸோ எடுத்து எழுதிக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 7 + 2 9 ப்ளஸ் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் -9. ஓகே, இப்போ பாருங்கள், சேம் இங்கேயும் ரெண்டும் ஒரே சிம்பிளில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், மைனஸ் சிம்பிள் எடுத்து எழுதிட்டு ரெண்டே ஆட் பண்ண போகிறோம். 11 + 7 என்ன வரும், 18. 9 இங்கேயும் 9 இருக்குது, ரெண்டும் சேம் சிம்பிள். மைனஸ் சிம்பிள் எடுத்து எழுதிக்கலாம். 9 + 9 18, ரெண்டுமே சேம் -18 வருது. ஸோ அடிஷனுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது.
நெக்ஸ்ட்டு அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி நம்ம எதை சொல்வோம்? ஜீரோவை. ஏன் ஜீரோவை அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, எனி ஒன் இன்டீஜர் நம்ம எடுத்துகிட்டு அந்த இன்டீஜர் கூட நம்ம ஜீரோவை ஆட் பண்ணோன்னா சேம் அதே நம்பர் தான் வரும். அதனால தான் ஜீரோவை என்னன்னு சொல்கிறோம்? அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏதாவது -5 அப்படின்ற ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோம், அது கூட ஜீரோவை ஆட் பண்ணுறோம். எந்த ஒரு நம்பர் கூடயும் ஜீரோவால் ஆட் பண்ணால் சேம் அதே நம்பர் தான் வரும். இப்போ 0 + -5 இப்படி ஆட் பண்ணாலும் சேம் -5 தான் கிடைக்கும். ஓகே, எனி ஒன் நம்பர் கூட ஜீரோவை ஆட் பண்ணால் சேம் அதே நம்பர் கிடைக்குது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம ஜீரோவை ஆடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆடிட்டிவ் இன்வர்ஸ். ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு எந்த நம்பரை சொல்வோம்னா, எனி ஒன் நம்பர். இப்போ 5ன்னு எடுத்துட்டோன்னா 5 என்ன சிம்பிள் இருக்கோ ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்குது, +5ன்னு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன வரும்? மைனஸ். ஸோ +5 இன்வர்ஸ் -5. இப்போ அதே வந்து -5 அப்படின்னு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும் அப்படின்னா -5 அப்படின்றதுனா இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் என்ன வரும்? +5ன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ அந்த நம்பரையும் அந்த நம்பரோட இன்வர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். எனி ஒன் நம்பர் அந்த நம்பருடைய இன்வர்ஸ் ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 +5. 0லேருந்து +5 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு -5. அதாவது +5க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் 5 கவுண்ட் பண்ணணும். இங்கிருந்து 5னா என்ன வரும்? 1 2 3 4 5. சேம் இதே இடத்துக்கு தான் வந்துடும் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ +5ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. சேம் இப்போ அதே மாதிரி -5 பார்க்கலாம். இப்போ 0லேருந்து -5 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும் இல்லையா? ஓகே, இப்போ +5 அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த சைட் 5 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஸோ இது ஸ்டார்டிங் பொசிஷன் 0க்கு இப்போ வந்துருச்சு. -5ஐயும் +5ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது? 0. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம்? எனி ஒன் நம்பர் அந்த நம்பரோடைய ஆப்போசிட் சைன் உள்ள நம்பர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம +5க்கு ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ள -5ஐ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? +5 அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் 20 + -11 = dash +20. இப்போ இது பார்த்தா எந்த மாதிரி இருக்குது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. இங்கே ஃபஸ்ட் உள்ள 20 செகண்ட் ஆயிருக்கு. அப்போ செகண்ட் உள்ள -11 எப்படி இருந்திருக்கும்? ஃபஸ்ட்டு 1ல் இருந்திருக்கும். இது என்ன ப்ராப்பர்ட்டி? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் சேம் இதுவும் அதே மாதிரி தான். செகண்ட் உள்ளது ஃபஸ்ட்டுக்கு -8. அப்போ ஃபஸ்ட்டு உள்ள -5 என்னவாக இருந்திருக்கும்? செகண்டாக இருந்திருக்கும். இதுவும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தான் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய -3 செகண்ட் இருக்குது. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய +2 என்னவாக இருந்திருக்கும்? ஃபஸ்ட் இருந்திருக்கும். இதுவும் நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தான் ரைட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய -11 செகண்ட் இருக்குது, செகண்ட் இருக்கக்கூடிய -8 ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இது என்னது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் கரெக்டு தான். ஓகே, அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் சேம் இதுவும் அதே மாதிரி தான். -7 ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கே செகண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே +2, இங்கே +2. இங்கே ப்ராக்கெட் இருக்குது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ப்ராக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மதிப்பு தான். ஓகேவா? ஸோ இதுவும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஒன் -33 + 8. இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய 8 வந்து இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய -33 செகண்டாக இருக்குது. ஸோ இதுவும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு வெரிஃபை த ஃபாலோயிங். இப்போ நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னு இப்போ நம்ம செக் பண்ணணும்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு சம்மு -2 + -9 + 6 இந்த இடத்துல ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க ஈக்குவல் டு -2 + ஹோல் ப்ராக்கெட் -9 + 6. ஓகே, இப்போ வந்து நம்ம சேம் இதே ப்ராசஸில் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் செஞ்சுக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், -2 -9. எப்படி இருக்குது சிம்பிள்? சேம் சிம்பிளாக இருக்குது. சேம் சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சேம் சிம்பிள் எடுத்து எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுருவோம். 9 + 2 என்ன வரும்? 11. ஓகே, நெக்ஸ்ட்டு +6 ஈக்குவல் டு -2 அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிச்சுருவோம். இங்கே -9 + 6. இங்கே எப்படி இருக்குது? ஒரு சிம்பிள் மைனஸ்லேயும் ஒன்று வந்து ப்ளஸ்லேயும் இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரோட சிம்பிள் ரைட் பண்ணுவோம். இங்கே எது பெரிய நம்பர்? -9. அதோட சிம்பிள் ரைட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணி போடுவோம். 9லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் நெகட்டிவில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். பெரிய நம்பர் எது? -11. மைனஸ் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணலாம். 11லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 5 ஈக்குவல் டு, இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டும் சேம் சிம்பிள் மைனஸ், ஸோ எடுத்து எழுதிக்கிறோம். சேமாக இருக்கனால ரெண்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 + 2 5. ஓகே, இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், 7 + -8 + -5 இதுக்கு ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க ஈக்குவல் டு 7 + ப்ராக்கெட் -8 + -5. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முடிச்சிடலாம். இங்கே என்ன இருக்குது? 7 + 7 -8. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? எது பெரிய நம்பர்? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கனால பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். 8லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 1 ப்ளஸ் இந்த சைடு -5. ஓகே, ஈக்குவல் டு 7 ப்ளஸ் இது ப்ராக்கெட் ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே ரெண்டு எப்படி இருக்குது? சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிள் மைனஸ் எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 8 + 5 என்ன வரும்? 13. ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இது ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டு ஆட் பண்ணுறோம். 5 + 1 6 ஈக்குவல் டு, இங்கே 1 + 1 மைனஸில் இருக்கு இல்லையா? பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். 13லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன், -11 + 5 + -14 இது ரெண்டுக்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஈக்குவல் டு -11. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 5 + -14 இருக்குது. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிடலாமா? -11 + 5 ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் எது பெரிய நம்பரோ அதோட சிம்பிள் போடுவோம். -11 தான் பெரிய நம்பர், ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டு சப்ராக்ட் பண்ணலாம். 11லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 6 -6 கிடைக்கிது. நெக்ஸ்ட் -14 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு, இங்கே -11 அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தோன்னா 1 ப்ளஸில் இருக்குது, 1 மைனஸில் இருக்குது. ஸோ பெரிய நம்பர் இது 14. ஸோ மைனஸ் சிம்பிள் தான் வரும். -14லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 9. இப்போ -9 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சிம்பிளாக இருக்குது. மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஆட் பண்ணுறோம். 14 + 6 20 -20 கிடைக்கிது. நெக்ஸ்ட் இந்த சைடு ரெண்டும் சேம் சிம்பிள், ஸோ மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 11 + 9 20. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபோர்த் ஒன், -5 + -32 + -2 ப்ராக்கெட் இது ரெண்டுக்கு மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் -5 + -32 இதுக்கு ப்ராக்கெட் +-2. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். -5 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் போட்டுட்டு ஆட் பண்ணலாம். 32 + 2 என்ன வரும்? 34 ஈக்குவல் டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் இந்த சைடு இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணலாம். ரெண்டு சேம் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். 32 + 5 என்ன வரும்? 37 + -2.
இதை எடுத்து அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 34 + 5 என்ன வரும்? 39. சேம் சிம்பிளாக இருக்கனால நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது ரெண்டு சேம் சிம்பிள், ஸோ மைனஸ் சிம்பிள் எடுத்து எழுதிட்டு ஆட் பண்ணலாம். 37 + 2 என்ன வரும்? 39. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் இன்டீஜர்ஸ். மிஸ் பண்ணியிருக்கிறத நம்ம ரைட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒன் 0 + -95. எந்த ஒரு நம்பர் கூட 0வை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? சேம் அதே நம்பர் தான். ஓகே. செகண்ட் ஒன் -611 + டேஷ் ஈக்குவல் டு -611. இப்போ சேம் நம்பரே ஆன்சராக வந்திருக்கு. அப்போ இந்த டேஷில் என்ன வந்திருக்கும்? 0. 0 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் சேம் அதே நம்பர் வரும் இல்லையா? ஸோ இந்த டேஷில் 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டேஷ் + 0 ஈக்குவல் டு டேஷ். இப்போ நம்ம இந்த டேஷில் எந்த நம்பர் வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எனி ஒன் இன்டீஜரை நம்ம 0 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே இன்டீஜர் தான் வரும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து -12 எடுத்துக்கலாம். -12 0 கூட ஆட் பண்ணால் -12. ஃபோர்த் ஒன் 0 + -140. 0 கூட -140 ஆட் பண்ண என்ன வரும்? -140 தான். ஓகே, சேம் அதே நம்பர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் -603 + 603. இப்போ சேம் ஒரு நம்பர் கூட அதோட இன்வர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஓகே. செகண்ட் ஒன் 9847 + -9847. இதோட இன்வர்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் 0 தான் வரும். நெக்ஸ்ட் இது இங்கே ஆன்சர் 0 வரணும் அப்படின்னா இந்த நம்பரோட இன்வர்ஸால் ஆட் பண்ணியிருப்போம். 1652ஓட இன்வர்ஸ் என்ன வரும்? -1652 வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர்த்து -777 + டேஷ் ஈக்குவல் டு 0. இங்கே 0 வரணும்னா இந்த நம்பரோட இன்வர்ஸால் ஆட் பண்ணியிருப்போம். -777ஓட இன்வர்ஸ் என்ன வரும்? இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் +777. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் டேஷ் + 5281 ஈக்குவல் டு 0. சேம் இதுவும் அதே மாதிரி தான். இதோடைய ஆப்போசிட் நம்பரால், அதாவது -5281ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரை திஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. பாய் பாய்.